loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோ நமக்கு என்ன பார்க்க போறோம்னா வண்டி கடை மசாலா சுண்டல் வீட்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பட்டாணியை வெள்ளை பட்டாணியை ஊற வச்சுக்கோங்க. அதனால காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா சாயந்தரத்துக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு குக்கரில் தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து ஒரு 5-6 விசில் அடிக்க விட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ்வை. அதுக்கு இடையில் நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கிறோம். அதுக்கு 2 பெரிய வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 10 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகா. இஞ்சியை தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்ச இந்த மசாலாவை அந்த பேனில் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதுக்கு இடையில் 2 கரண்டி பட்டாணியை எடுத்து இந்த மாதிரி கரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. மீதி உள்ளதை குக்கரில் அப்படியே இருக்கட்டும். இந்த வதக்கின மசாலா கூட 2 ஸ்பூனு காலி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இதையெல்லாம் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா ஃப்ரை ஆனோன்னே நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி இல்லையா, அதை அதோட ஆட் பண்ணிவிட்டு கட்டிப்படாமல் அதை நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு நல்லா கொதிக்க விடணும். அது கொதித்து நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர நேரத்துக்கு நம்ம வேக வச்ச அந்த பட்டாணியவும் அதோடு சேர்த்துருங்க. பட்டாணி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கரன்னு அரைச்சி வச்ச இல்லையா, அதையும் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. அது ஏன் அப்படின்னா அந்த திக்னஸ்க்காக, அந்த கொலகொலப்பு கிடைக்கிறதுக்காக வேண்டி தான் அதை ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறுபடியும் மூடி வச்சு நல்லா கொதிச்சு விட்டிங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நம்ம செஞ்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கணும். அது கூட சமோசாவும் போட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கடலைப்பருப்பு தட்டை என்கிட்ட இருந்துச்சு, அதனால் நான் அதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மொறுன்னு அந்த தட்டையும் அதோடு ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கை நிறைய கொத்தமல்லியும், ஒரு வெங்காயம், கொஞ்சம் கேரட்டு இதெல்லாம் திருவி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். அப்படி நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் மசாலா சுண்டல் தயார். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.